இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எதிர்காலத்தில் நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு தெரியாமல் நகோமி இப்போ இருக்கிற வாழ்க்கையை நினச்சி தேவனை குறை சொல்கிறா. நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா புலம்பாமல் கவலைப்படாமல் இருக்கவே முடியாது தான். கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கணும். இங்கே நகோமியும் ரூத்தும் நல்லா வாழ்கிறதுக்கு போவாஸ் என்னும் ஐஸ்வர்யமான கடவுள் படைச்சு இவங்களை சந்தோஷமாக வாழ வச்சதும் இல்லாமல் ஒரு பெரிய சந்ததியே இங்கே பிறக்கும்படியாக தேவன் செய்கிறாரு. ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறந்த குழந்தை பேர் ஓபேத். இது யார்னா தாவீதோட தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் தான் ஓபேத். அப்போ தேவனோட திட்டம் எவ்வளவு பெரியது. இப்படி இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு தெரியாமல் நகோமி புலம்புறா. நம்மளை போல தேவன் நமக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காருனா நாம் அதில் வேதனைப்பட்டாலும் தேவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. தேவனை குறை சொல்லவும் கூடாது. இப்போ இருக்கிற வேதனைகளையும் இழப்புகளையும் தேவன் எதிர்காலத்தில் ஆசீர்வதித்து நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமேன்.